எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது. அதை தான் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு அன்பு கிடைக்குன்னு நினச்சா அது அம்மா கிட்ட இருந்து கிடைக்கும். பாதுகாப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா அது அப்பா கிட்ட இருந்து கிடைக்கும். அரவணைப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்து தான் கிடைக்கும். நம்பிக்கை அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியணும்னா உங்களோட கணவன்கிட்டையோ அல்லது உங்கள் மனைவி கிட்ட இருந்து மட்டும்தான் அதை நீங்கள் உணர முடியும். விடாமுயற்சின்னா என்ன, களங்கமற்ற உள்ளம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள்கிட்ட இருந்து உணர முடியும். ஆற்றல்னா என்ன, கல்வினா என்ன, ஞானம்னா என்ன, அர்ப்பணிப்புனா என்ன, வீரம்னா என்னன்னு உங்களோட குரு கிட்ட இருந்து தான் கற்றுக்க முடியும். உங்கள் ஆசான்கிட்ட இருந்து தான் கற்றுக்க முடியும். ஒழுக்கம்னா என்னங்கிறது இந்த சமுதாயத்துக்கிட்ட இருந்து தான் கற்றுக்க முடியும். நட்புங்கிறத ஒரு நண்பன்கிட்ட இருந்து தான் நீங்கள் உணர முடியும். இதையெல்லாம் சேர்த்து இதையும் தாண்டி எனக்கு முக்தி அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும், முக்தி வேணும்னு நினச்சா அது சிவபெருமானால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதுதான் இந்த இடத்துல உயர்ந்த சிவபக்தி ஆகிறது.